உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். BPH என்று 3 எழுத்திலே குறிக்கப்பெறுகின்ற ஒரு நோய், பெனைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா என்று ஆங்கிலத்திலே விரிவுபடுத்தி சொல்லக்கூடிய ஒன்று. 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு விந்து கோளம் வீக்கம் ஏற்படுவது என்பது இயற்கை. இப்படிப்பட்ட நிலையை பெனைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா என்பர். பெனைன் என்று சொல்லுகின்ற பொழுது புற்று அல்லாத ஒரு வீக்கம், அதை குறிப்பதாக விளங்குகிறது பெனைன் என்பது. இந்த ப்ராஸ்டேட் என்று சொல்லுகின்ற பொழுது விந்து உற்பத்தி கோளத்தை குறிப்பதாக அமைகிறது. இதனுடைய வீக்கம் ஏற்படுகின்ற பொழுது சிறுநீர் போன பிறகு சில சொட்டுக்கள் வெளிவருவது, சிறுநீர் அடைப்பாக ஏற்படுவது, அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுவது, இப்படி பல நிலைகளிலே இந்த சிறுநீர் பிரச்சனையை தரக்கூடிய ஒன்றாக இந்த விந்து கோள வீக்கம் என்பது நமக்கு விளங்குகிறது. இதற்கு ஒரு அரிய மருந்தாக இந்த கார்ன் சில்க் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மக்காச்சோளம் வாங்கி அதனுடைய உள்ளிருக்கின்ற பட்டு இழை போன்ற மெல்லிய இழைகள் எடுத்து, ஒரு வேளைக்கு ஒரு மக்காச்சோளத்தின் உள்ளே இருக்கின்ற பட்டு இழைகளை எடுத்து அவற்றை நீரில் இட்டு கொதிக்க வைத்து சிறிது தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து காலை மாலை என்று 2 வேளை பரிவருகின்ற நிலையிலே இந்த கார்ன் சில்க் என்று சொல்லக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய இதழ்கள் டயூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற நிலையிலேயும் பணி செய்து விந்து கோளத்தினுடைய வீக்கத்தை குறைக்க செய்வதோடு சிறுநீரை சரியாக கழிக்க செய்யக்கூடிய வகையிலே அது நலம் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த ஹோயஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, தொண்டை கரகரப்பு, தொண்டை கட்டு, குரல் கம்மல், இப்படிப்பட்ட நிலையிலே சுவாச பாதையிலே ஏற்படுகின்ற அழற்சி ஒரு காரணமாக விளங்குகிறது. இதற்கு ஓசிமம் சாங்டம் என்று சொல்லப்பெறுகின்ற துளசி ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலேயும் மியூகோப்ரூலண்ட் என்கின்ற நிலையிலேயும் சுவாச பாதையிலே இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாகவும் தொண்டையை பற்றிய தொற்றுக்களை போக்கடிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த துளசி சாறு விளங்குகிறது. அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே ஒரு தேக்கரண்டி துளசி சாறு எடுத்து அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே தேன் சேர்த்து இரண்டையும் உறவாடும்படி நன்கு கலந்து அதை சுவைத்து நாம் சாப்பிடுகின்ற பொழுது தொண்டைக்கட்டு, இருமல், தொண்டை கம்மல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குவது, அதோடு கூட இரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக, குருதி நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த துளசி சாறும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த வயிற்றை பாதிக்கின்ற நோய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வயிறு பொறுமல், வயிறு உப்புசம் என்கின்ற நிலை, வாதம் என்கின்ற காற்று அதிகப்படியாக சேர்கின்ற பொழுது இந்த வயிறு தொல்லைக்கு ஆட்படுகிறது. அது மட்டுமல்லாமல் புண்கள் ஏற்படுவது, அது குன்மம் என்று கூட தமிழிலே சொல்லுவது வழக்கம். சூலை என்று சொல்லுவார்கள். சூலை என்று சொன்னால் சூலாயுதம், ஈசனுடைய கையிலே இருக்கின்ற சூலாயுதம் 3 கூறுகளை படைத்த ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தினால் குத்துகின்றது போல ஒரு வலி ஏற்படுகின்ற பொழுது அதை சூலை என்று சொல்வார்கள்.
அந்த சூளை என்கின்ற வலிக்கு காரணமாக இருப்பது வாதம் என்கின்ற காற்று. இதோடு கூட அது குன்மம் என்கின்ற நிலையிலே வயிற்றிலே புண்கள், குடலிலே புண்கள் ஏற்படுவது அல்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலைக்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு மொரிங்கா ஒலிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ட்ரம்ஸ்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த முருங்கையினுடைய பட்டைகளை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம். இந்த முருங்கை பட்டைகள் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றை சரி செய்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. அதனோடு கழச்சிக்காய், சிசல்பீனியா பண்டுகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கழச்சிக்காய். இதை ஃபீவர் நட் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். காய்ச்சலை போக்கக்கூடியது, வீக்கங்களை கரைக்கக்கூடியது, வலியை தணிக்கக்கூடியது இந்த கழச்சிக்காய். ஒரு கழச்சிக்காயை உடைத்து அதனுடைய உள்ளிருக்கும் பருப்பை மட்டும் எடுத்து நாம் அதை தீநீராக பருகுகின்ற பொழுது வயிற்றை பற்றிய வலி மட்டுமல்லாமல் உடலிலே எங்கு வலி இருந்தாலும் அந்த வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக, வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய ஒன்றாக, காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த சிசல்பீனியா பண்டுகா என்று சொல்லக்கூடிய கழச்சிக்காய் நமக்கு பயன் தருகிறது. இதனோடு உள்ளி என்று தமிழே சொல்லப்பெறுவது, அல்லியம் சாட்டிவம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கார்லிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பூண்டு ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று அல்லீசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது. அது வீக்கம் கரைச்சியாக, வலி நிவாரணியாக அல்லீசின் நமக்கு பயன்படுகிறது. அதோடு கூட சல்ஃபர் என்று சொல்லக்கூடிய கந்தக சத்துவத்தை அது மிகுதியாக பெற்றிருப்பதனாலே அது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாக பயன் தருகிறது. அதோடு கூட குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் வாதத்தை வெளித்தள்ளக்கூடியதாகவும் இந்த பூண்டு விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த முருங்கைப்பட்டை, பூண்டு, அதனோடு கழச்சிக்காய் சேர்த்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு முருங்கைப்பட்டை மற்றும் கழச்சிக்காயை பயன்படுத்தி வயிற்று வலி, வயிற்று புண்கள், வயிற்றில் அதிகப்படியான காற்றோட்டம், குடல் வாதம், வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முருங்கை மரத்தின் பட்டை, கழச்சி பருப்பு, பூண்டு பற்கள். ஒரு பாத்திரத்துல நம்ம கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். நம்ம 2 டம்ளர் அளவுக்கு நீர் எடுத்துக்கிட்டோம்னா அதை 1/4 டம்ளர் அளவுக்கு 8ல் 1 பங்கா நல்லா வத்த வச்சு அதுக்கப்புறம் இந்த மருந்தை எடுத்துக்கணும். நம்ம பூண்டு பற்கள் ஒரு 2 பூண்டு பற்கள், ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்றதுக்கு நம்ம 2 பூண்டு பற்கள் எடுத்து இதை தட்டி இதில் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாகவும் வயிற்றில் உள்ள அதிகப்படியான வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த பூண்டு பச்சையாக நம்ம சாப்பிடும் பொழுது அப்படியே மென்று சாப்பிட்டோம்னா நமக்கு நெஞ்செரிச்சலை அதிகப்படுத்தும். அதனால பூண்டு வேக வச்சு சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நீரில் இட்டு இப்படி கொதிக்க வச்சோ அல்லது சுட்டோ நம்ம சாப்பிடலாம். அல்சர் இருக்கிறவங்க பூண்டு பச்சையாக எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதோட நம்ம கழச்சிக்காய் பொடி சேர்க்க போகிறோம். கழச்சிக்காய் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி கழச்சிக்காயை வாங்கி நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த ஓட்டெல்லாம் உடச்சி எடுத்தோம்னா உள்ள கழச்சி பருப்பு கிடைக்கும். இது பார்க்கறதுக்கு புளியங்கொட்டை மாதிரி இருக்கும். இந்த கழச்சி பருப்பையும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடிச்ச மிக்சியில் இட்டு பொடி பண்ணோம்னா பொடி ஆகும். இது சரியா காயாத போது நம்ம மிக்சியில போட்டாலோ இல்லை டைரக்டா உடைக்காம மிக்சியில போட்டாலோ அந்த பிளேடு உடைஞ்சிடும். இது சரியா மசிஞ்சும் வராது நமக்கு. இந்த கழச்சி பருப்பை அரைச்சி நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணலாம். கழச்சி பொடி 1 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கழச்சி பொடி அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு குமட்டலை உண்டாக்கும். கழச்சி பொடியும் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கு. அதே போல இது ஒரு சிறந்த கிருமி நாசினியா இருக்கிறதுனால தொற்று உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை
விரட்டக்கூடிய ஒரு மருந்தா இந்த கழற்சிக்காய் இருக்கும். இதோட கூட நம்ம முருங்கைப்பட்டை சேர்த்துக்கலாம். முருங்கைப்பட்டையும் அதே பண்புகளை கொண்டது, வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. பொதுவா நமக்கு அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஆசிட் செக்ரீஷன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீஷன் அதிகமா இருக்கும். அதே போல பெப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைமும் அதிகமா சுரக்கும். இதனால அவர்களுக்கு வயிற்றில் புண்கள் ஏற்படும், வலி ஏற்படும். அந்த வலினால அவர்கள் நேரா நிமிர்ந்து கூட உட்கார முடியாம குனிஞ்சு உட்கார்ற நிலைமை இருக்கும். அப்படி உட்காரும் போது கொஞ்சம் குனிஞ்சு உட்காரும் போது கொஞ்சம் கம்ஃபர்டிங்கா இருக்கும் அவங்களுக்கு. இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது அந்த ஆசிட் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம, அதிகப்படியான ஆசிட் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாவும் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். தினமும் காலையில ஒரு 30 ml அளவுக்கு இந்த மருந்து வெறும் வயத்துல குடிச்சிட்டு வரும் பொழுது வயிற்று வலி கம்மியாகும். குடல் வாதத்தினால ஏற்படக்கூடிய ஃபிளாட்டுலன்ஸ் குறையும். வயிறு உப்புசம், வயிற்று பொறுமல் இதெல்லாம் சரியாகும். வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாகும். இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு. இந்த மருந்தோட சுவை பார்த்தோம்னா கசப்பும் சிறுங்காரமும் சேர்ந்திருக்கும். கழற்சிக்காய் பொடி, பூண்டு, முருங்கைப்பட்டை சேர்ந்த இந்த மருந்து தினமும் 50 ml அளவுக்கு காலையில வெறும் வயிற்றுல பருகிட்டு வரும் பொழுது வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாவும், குன்மத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும், குடல் வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, முருங்கை பட்டையோடு கழற்சிக்காய் வஜ்ர பீஜம் என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது. வைரத்தை போல கடுமையான ஒரு காய் வஜ்ர பீஜம் என்கின்ற கழற்சிக்காய். இந்த கழற்சிக்காயோடு பூண்டு, முருங்கைப்பட்டை, கழற்சிக்காய், பூண்டு இவற்றை சேர்த்து இங்கே ஒரு தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்று 2 வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது குடல் வாதம் என்று சொல்லுகின்ற வாயு, குடல் பொறுமல் என்று சொல்லுகின்ற இந்த பிளாட்டிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம், குடல் வீக்கம் காணுவது, அந்த வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. குடல் மட்டும் அல்லாமல் கல்லீரல் வீக்கத்தையும் கரைக்க செய்யக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. த ஹெப்படோமெகாலி என்று சொல்லுகின்ற வகையிலே கல்லீரல் வீக்கம், அதனாலேயும் பெருவயிறு என்கின்ற நிலை ஏற்படுகிறது. காற்று என்கின்ற வாதம் குடலிலே சேருகின்ற பொழுது அங்கே வயிறு உப்புசம் என்கின்ற நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே அல்சர் என்கின்ற ஒன்று கூடுகின்ற பொழுது அதை குன்மம் என்று சொல்லுவார்கள். அதனாலே ஏற்படுகின்ற சூளை என்கின்ற வலி, பொறுக்க ஒண்ணாத வலி, ஒரு ஸ்பாஸ்மோடிக் பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே விட்டு விட்டு வலிக்கின்ற கடுமையான வலி, அதற்கு இது ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த முருங்கையும் கழற்சிக்காயும் பூண்டும் தந்து காற்றை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது, பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது, குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதாக இது மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட குடலினுடைய உட்சுவர்களிலே ஏற்படுகின்ற அல்சர் என்கின்ற புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாகவும் இந்த கழற்சிக்காயும் முருங்கையும் பூண்டும் ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. அன்பான நேயர்களே, வயிற்று பிரச்சனை என்கின்ற வாதம், சூளை, குன்மம், வயிற்று வலி, வயிற்று உப்புசம் இவற்றுக்கான எளிய மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.